சார் இந்த ராமேஸ்வரத்துக்கு பாலத்தில் இப்போ பிரதமர் வந்து திறந்து வைக்கிறார் இல்லைங்க சார். அந்த ராமேஸ்வரம் சென்னையிலேருந்து 2 ரயில் ஏற்கனவே போயிட்டு இருக்கு சார். பிரதமர் வேணா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு சார். கோயம்புத்தூர் வேணா 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ரயில் விடலை அப்படின்னு சொல்லி இங்கே தொழில்துறையினர் எல்லாருமே கேட்குறாங்க சார். அந்த முயற்சி நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க சார்? அண்ணே, மிகுந்த நியாயமான கேள்வி. இது பதில் சொல்றதுக்கு முன்னாடினா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு உகாதி பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை எல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் சொன்னது போல ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இந்த 3வது ட்ரெயின் என்ன பண்ணுதுங்கன்னா போகாத இடத்த கனெக்ட் பண்ணுது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை அதெல்லாமே ரொம்ப அன்சர்வ்டு ஏரியா. இந்தியன் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயின் கனெக்ஷன் இல்லை. அந்த 3வது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, இது 3வது வழி. 3 ட்ரெயினுமே 3 வழி. ஆனால் எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்னன்னா திருவாரூரில் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 3வது ட்ரெயின் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் போகும்பொழுது மக்களுக்கு சென்னை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், டெல்டா பகுதி கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுக்குதுங்கண்ணா. நாம் இந்த ட்ரெயின் எப்போ அமைச்சர் ஒத்துக்கிட்டாங்களோ டெல்லியிலேயே கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் வேண்டும். காரணம், நிறைய சகோதர சகோதரிகள் வேலைக்காக இந்த பக்கம் வர்றாங்க, கோவில் தரிசனத்துக்காக ஒரு பக்கம் போகிறாங்க. தென் தமிழகத்தை கொங்கு பகுதிக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின், அதையும் விரைவில் மத்திய அமைச்சர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ராமநாதபுரத்திலிருந்து வச்சாங்க. நாங்கள் கோயம்புத்தூருக்கு அதிகமாக போகிறோம், எங்களுக்கு தினசரி சேவை வேண்டும்னு. நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற என்ன சொல்றீங்க? கரூர்ல இருந்து 99 கிலோமீட்டர் ரோடானே? ஆமா, அதான் இது வந்து கிடப்பில் போடப்படல. இந்த ப்ரப்போசல் வந்து லேண்ட் அக்விசிஷன் கமிட்டி, நிறைய பேர் இதை எதிர்பார்க்கிற ரோடு. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நஹாய், அவங்ககிட்ட ஒரு லேண்ட் அக்விசிஷன் ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிக்கு ப்ரப்போசல் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ரோடு வந்து கரூர்ல இருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் பைபாஸ், அது 99 கிலோமீட்டர் வருதுங்கன்னா ஒரு இடத்துல ரோடு 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஒன்று வந்து பெரியநாயக்கம்பாளையம் இந்த பகுதிக்குள்ள வந்துடுது, இன்னொன்று வெளியே போகுது, கோவைக்கு வெளியே. இப்போ அந்த கமிட்டியினுடைய ஸ்க்ரூட்னியில் இது இருப்பதாக நான் அறிகின்றேன். அதனால் அந்த கமிட்டி அப்ரூவல் கொடுத்த பிறகு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்புறம் மாநில அரசு லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதன் பிறகு லேண்டை எடுக்கணும். இது ஒரு ப்ராசஸ்ங்கன்னா இன்னைக்கு ப்ராசஸில் தான் இருக்குது, இது கிடப்பில் இல்லை. இது மத்திய அரசு நிராகரிக்கல. ஏன்னா இந்த பகுதியினுடைய தொழில்துறை நிறைய பேருத்தினுடைய கோரிக்கை. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் வரும். ஆனால் இது ஒரு காஸ்ட்லியான ப்ராஜெக்ட். நிறைய நிதி ஒதுக்கி இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது. தமிழகத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ரோடு இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர் இடையில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே. அதனால் இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் இதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலைங்கன்னா, காரணம் எங்களுடைய தலைவர்கள், தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு. ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங், அந்த சி ஓட்டர் சர்வே நேற்று ஒன்று போட்டாங்க. அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27% இருக்கு. வெறும் 27%. இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு 40-43% இருப்பாங்க. நல்ல முதலமைச்சராக இருந்தால் 65% போவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் 27%. அதாவது 4ல் ஒருத்தர், 4ல் 3 பேர் வேண்டாங்கிறாங்க, 4ல் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க. அது எங்களுடைய கள ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தென் தமிழகம் வேறு, வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு, மத்திய மண்டலம் வேறு, டெல்டா பகுதி வேறு, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 36 தொகுதிகள் வேண்டும். ஏன்னா நீங்கள் தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா மதுரை கீழே 60 தொகுதிங்கன்னா 60 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும்.
கொங்கு பகுதி 54 தொகுதி. நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இணைச்சிக்கிட்டீங்கன்னா 54 தொகுதி. 60 54 பார்த்தீங்கன்னா 114. சென்னையினுடைய 36 அதையும் சேர்த்துனீங்கன்னா 150. இந்த மூன்றினுடைய தன்மை என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகள் வட தமிழகமாக இருக்கட்டும், மத்திய மண்டலமாக இருக்கட்டும். அதனால் இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கண்ணா. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும். ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180 190 சீட் நீங்க அடிக்கணும். 234க்குன்னா 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது. நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஓட்டிங் பேட்டர்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பா தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு. தொழில்துறை வளர்ச்சி இல்லை. அவங்க எப்படி பார்க்கறாங்க? அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா தவறா போயிருங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க. அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது. யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை, தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. அதனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன். அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்தில் ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக, என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக்கை கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. அண்ணே, அதை நான் பேச விரும்பலைங்கண்ணே. அது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்றைக்கும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கையிலிருந்து நேரடியாக டைரெக்டாக இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கை 5ஆம் தேதி போகிறாங்க இலங்கைக்கு. அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க. மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்கிறாங்க. அதன் பிறகு கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மீட்டிங், கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்லை, அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போகிறாங்க. இது ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு முக்கியம்.
பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது. அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம். அதனால் அரசியல் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அதெல்லாம் சரியான நேரத்தில் நடக்குங்கன்னா மாநில தலைமை வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவாக இருக்கும். எந்த காலத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். நீங்கள் என்னைய பார்ப்பீங்கண்ணா, வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டுங்கண்ணா. அதிமுக தலைவருக்கு எதிராக நீ கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே விமர்சிச்சிருந்தீங்க. அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? அண்ணா ஒரு நிமிஷமே, அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல, கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்திலும் கூட எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா? எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேற வேற ஸ்டாண்டாக இருக்கு. அது மாற்று வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்கு. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால கடுமையாக விமர்சிச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை வடங்கன்னா கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அண்ணே, நான் யாருடைய தனிப்பட்ட இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா, அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாகத்தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால மீடியாவில் வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா. டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒய்பிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இல்லை அப்படின்னு. அண்ணே, விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்லை, அப்போ பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதனால் இந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க, நமக்கு நேர் எதிர்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல என்எஸ்ஜிஎல்லாம் இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்போ அது சிஆர்பிஎஃப்ஆ மாறிடுச்சுங்கண்ணா. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேங்கண்ணா. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏடிஜி, இன்ட்டு, லா அண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதில் எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். அண்ணா, எக்ஸ்எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், அதே போல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் ஒரு கேள்வி தானே நடக்கூடிய
ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, நீங்கள் அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி, அரசியல் சூழல், குறிப்பாக தொண்டர்கள் வருவது, பாதுகாப்பு, காரணம், கருத்துக்கள் பேசுவது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலிங்கன்னா இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிக் பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குங்கண்ணா. பட் நான் விஜய் அவர்களுக்கும் இதே தான் சொல்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இதே தான் சொல்கிறேன். மாற்று கருத்து பேசக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோமே, அப்போ நமக்கும் விஜய் அவர்களுக்கும் உறவா? நிச்சயமாக கிடையாது. அப்போ நமக்கும் செங்கோட்டையன் அண்ணனுக்கும் உறவா? நிச்சயமாக கிடையாது. இது வந்து அந்த ரீதியில் தான் நீங்கள் பார்க்கணுங்க. மேடம் கேளுங்க மேடம். இல்லை மேடம், இன்னவே எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப சௌரியமாக போயிடும். சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்திற்கு இங்கே அரசியல் பண்ணுறாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அதனால் சகோதரர் அவர்கள் விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க, நான் வரவேற்கிறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்கள் திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்கு. திமுக 2 மொழி, நாங்கள் 3 மொழி பேசுகிறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்கள் நீட்டு வேண்டுன்னு சொல்கிறோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்கள் வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்கிறோம். இது எதிர்ப்பு, அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அதனால் இன்னைக்கு மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க, வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்லை எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல இடத்துல மக்களை கிராம சபை தவறான ஒரு விஷயத்தை சொல்லி கூட்டியிருக்காங்க. அண்ணா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா, நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா. ஆனால் அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்கண்ணா, தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம், நான் சர்க்குலேட் பண்றேன், நீங்க நோட்ஸ் பெருசா எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற? யூபியில 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கு அடுத்தது பாருங்க,
மொத்த கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராம பகுதி ப்ரொபோஷனேட் சொல்லுங்க. ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை பீகார்ல 9%, மத்திய பிரதேசில் 5%, உத்தரப்பிரதேசில் 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி, 8.5 கோடியில் 3.7 கோடி, உத்தரப்பிரதேசில் 23 கோடியில் 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில் 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.7 கோடி கிராம மக்கள், ஆனால் நான் 39. அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலையிட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும். ஆனால் இதில் திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ, இந்த பக்கமெல்லாம் இங்கே போ, சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்க. அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம், டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து, ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறக்காக வெயிட் பண்ணோம். இப்போ என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி, இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி, அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட, அண்ணா நீங்க கொடுத்த டேட்டா தப்பு, 15 கோடி கிராம மக்கள் தொகை, 23 கோடி யூபி, அவன் 38,000 கோடி, 8.5 கோடி மக்கள் தொகையில 3.5 கோடி கிராமப்புறம், நாம 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வாவை எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களாண்ணா? இதை நாங்கள் பேசக்கூடாதாமா. இதுல அடுத்த கட்ட அல்வா பாருங்க. இதுல கிராம சபையை கூட்டுறாங்க, எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தளிச்சு எழுந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்கான், நீ பொய் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டக்கணன் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அண்ணன் KKS ராமச்சந்திரனை பார்த்தேன். அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன், நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை எவனோ இடையில பொய்க்கணக்கு எழுதி திருடுறான், அதை விடக்கூடாது. என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன், நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க பேசலாம். தலைவா, ஆமா ICT அது வர்றங்கண்ணே. அதில் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த CBI ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம், நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுது, நமஸ்தே திட்டம். யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர், அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மை பணியாளர்களை ஓனர். ஐயா நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்க வண்டி வாங்குங்க. நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா, மிஷின் வாங்குங்க, நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம்.
தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாற்றி மத்திய அரசுடைய பணம் வருது. 2 கோஆபரேட்டிவ் பேங்க், காஞ்சிபுரம், சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், 2 பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிருக்கான்னு காட்டுறேன். ஆனா இதுக்கும் என்னால் சிபிஐட்ட போக முடியலையே. மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்கிறாங்க. அதனால் போராட்டம் போறோம், எடுக்க போறோம், எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்க பார்க்கலாம். இவ்வளவு ஊழல்கள் நடக்குது. அதனால தான் முதலமைச்சருக்கு 27% அதிகம், 2.7 இருந்திருக்கணும். அது ஏதோ டாட் சென்டர்ல மிஸ் ஆகி அது 27 வந்துருச்சு. வேற நான் ஒரு சின்ன மனிதனா, நாங்கெல்லாம் வளர்ந்து அண்ணே. நீங்க என்ன சொன்னீங்க அண்ணே? அண்ணே நீ ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல. மற்ற கட்சியில சொல்லிட்டாங்களா? முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க. பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா? அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 10% அவங்க வர்றாங்க, எதுவுமே சொல்லாமைனா பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேரே சொல்லல. இது மக்கள் அவங்களா முடிவு பண்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரதமா இருக்குது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்து பேசும்பொழுது பாலிசி ரீதியாக பேசும்பொழுது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். வக்போர்டு இருக்கட்டும், இருமொழி கொள்கை, வீட்டு விவகாரம், அதிமுகவும் அதே போலதான் அந்த விஷயத்துல வக்போர்டு. அண்ணா எப்ப கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க தலைவா. நான் இன்னைக்கு ஊழலை பத்தி பேசிட்டேன், எங்க நிலைப்பாட்டை பத்தி பேசிட்டேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டேன். என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள்லாம் இருப்பாங்க, நீங்க கண்டிப்பா கேளுங்க தலைவா. நான் வேண்டாம் நான் சொல்றேன். அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு நான் பேசினது 3 வருஷமா, கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன். நான் எப்போ கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க அதிமுகவை பத்தியும் கடுமையா விமர்சனம் பண்ணீங்களே. கருத்துக்களால தொடர்ந்து பேசியிருக்கேன் தலைவா. நான் இன்னைக்கு தலைவரா உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பதில் சொல்றேன். ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது எங்கள் கடமை. நீங்க கண்டிப்பா கேட்கணும், பதில் சொல்லுவாங்க. வேறங்க அண்ணே, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை கையில் எடுத்துக்குவாருண்ணே. எந்த பீரியடுக்கு குறைஞ்சிருக்குன்னு பின்னாடியே போவார். சட்டசபையில் சட்டம் ஒழுங்கு 2011-12 பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறைஞ்சிருக்குங்கிறார். சரி, நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்களே சட்டம் ஒழுங்குல வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்கல? நான் தொடர்ந்து சொல்வது 2022ஆம் ஆண்டு, அதுக்கப்புறம் என்சிஆர்பி டேட்டா என்ன வரலீங்கண்ணே. நானும் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்சிஆர்பி டேட்டாவை கொடுங்க. 2022ஆம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவை பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 8.9% உயர்வு. அதுக்கப்புறம் அபிஷியல் டேட்டாவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் எந்த டேட்டாவை பார்த்து பேசிட்டு இருக்காருன்னா, எந்த டேட்டாவை பார்த்து ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல கேட்குறாங்க, என்னையா டேட்டாவே சொல்லின்னு. அமைச்சர் சொல்றாங்க, அண்ணே டேட்டா நான் சொல்ல முடியாது, மாநில அரசு டேட்டா கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும். மாநில அரசு டேட்டா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா தானே என்சிஆர்பியில் வரும். ஸோ இவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு குற்றங்கள் அதிகமாக இருக்கு. இது பாராளுமன்றத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. மேடம், நீங்க தமிழ்நாட்டில் டேட்டா கொடுத்தா பப்ளிஷ் பண்றதா எங்க வேலை. தமிழ்நாட்டு அரசு கிட்ட போய் டேட்டா வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காலகட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு, எங்க பப்ளிக் டேட்டா எங்க? பத்திரிகை நண்பர்களுக்கு வெள்ளை அறிக்கை பப்ளிக் டேட்டா கொடுக்கணும். 2021, 22, 23, 24, 25 வேண்டாம், உங்க முன்னாடி கொடுக்கட்டும். உமன் அண்ட் சில்ட்ரன் எவ்வளவு, கேங் ரேப் எவ்வளவு, அட்ராசிட்டி அகேன்ஸ்ட் உமன் எவ்வளவு, எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் என்ன, எதுவுமே இல்லாம எப்படி நான் பதில் சொல்றது? எந்த பீரியடு, எந்த காலகட்டம், எந்த ரேஷியோ? அதான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். அண்ணன் சீமான் அவர்கள் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவருடைய கொள்கை வேறு, அவர் எதிர்க்கிறாரு.
பாரதிய ஜனதா கட்சியை நானே பாராட்டிக்கிறேன். எங்க கட்சியாக இருந்தாலும் நாங்கள்லாம் சேர்ந்து பாராட்டிக்கிறோம். ஏன்னா எங்க கொள்கை வேறு, நாங்கள் எதிர்க்கிறோம். மிச்ச கட்சிகளாக ஒரே கொள்கை தானே. நீங்க கேட்டீங்க அண்ணன் டிவிக்கு, அவங்களாம் ஒரே கொள்கை தானே. ஆனால் புதுசா என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்குறேன். அதனால தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங்கே 27% என்ன. இந்தியாவில் எங்கேயாச்சும் அநியாயம் பார்த்துருக்கீங்களா? அந்த அநியாயம் எங்களுக்கு என்ன தலைவா? எங்களுக்கு இந்தியாவில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? தமிழ்நாட்டில் 1008 வேலை இருக்கு, இதான் எங்க வேலையா? இங்க பாருங்க அண்ணன், அண்ணன் இங்க பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய கட்சி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். இதில் தெளிவா இப்ப உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க. தொண்டர்கள் வர்றாங்க, பொதுச் செயலராக ஏத்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்கள் தலையொண்ணுங்கன்னா அது எங்க வேலையே கிடையாது. எதுக்கு எங்க வேலை? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயாவை போய் பார்க்கறாங்க, பேசிட்டு வர்றாங்க. நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க பூந்து அதே வேலை கிடையாது. அண்ணே 2021 இருந்து இந்த ஸ்டாண்டை நான் சொல்றேன், மேல இருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் growth தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும். பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வரமாட்டோம், எந்த ஒரு கட்சியும் மேனிப்புலேட் பண்ணி வரமாட்டோம். ஜனநாயகம் என்பது 2000 வருஷமா இருந்துச்சு, இன்னும் 10,000 வருஷம் இருக்கும். அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம். யாரோ ஃப்ளைட் ஏறி வர்றாங்க, யாரோ யாரையோ பார்க்குறாங்க. அதனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பற்றி நான் சொல்லிட்டேனே, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் அவங்க பிரச்சனை. இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்துச்சுங்கன்னா, கடைசி கேள்வி எடுத்துக்கலாமானே? அதுதான் பதில் சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யார் மேல இருக்கு? என் மேல. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னு அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனால் என்ன போச்சுன்னா, இன்னைக்கு வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில் வந்துடுது, மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க? சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதிச்சு புல்லட்டை எதிர்த்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில், என் காலேஜ் முடிச்சோடனே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபாய் நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல. அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன், அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை. ஏன்? சேலரி வாங்கினா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது, இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு, 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே, அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்க போட்டாங்க, அதுவும் பண்றது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா, திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காம இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரி பணத்தை சம்பளமா வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமா உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்.
பேட்சில் என்னுடைய ரேங்கை பாருங்க. ஐபிஎஸ் பேட்சில் நான் கடைசியெல்லாம் வரல, என் ரேங்கை போய் பாருங்க. 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன? ரேங்க் நம்பர் 2. அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் 2ல நீங்க 150 பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் இந்தியாவில் எங்க போவீங்க? அது உங்களுக்கு தெரியும். எதற்காக 9 வருஷத்துல வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டுலாம் இல்லைண்ணே. சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது, 0 காட்ஃபாதர். அதனால மிக பெருமையா இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன். எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். கட்சி முதன்மை தெளிவாக சொல்லிட்டேன். நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார், தெளிவாக சொல்லிட்டேன். நான் இங்க பவருக்காக வரல, தெளிவாக சொல்லிட்டேன். அதே நேரத்தில் என் ஸ்டாண்டும் மாறாது, அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். கட்சி முடிவெடுக்கும், பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தலைவா. பொலிட்டிக்கல் கிளாஸே எடுத்திருக்கிறோம்.